அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சர்வேஸ்வரி. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில் வழிபட்டால் இவ்வளவு நன்மையா அப்படிங்கிறது தான் நம்மளோட தலைப்பு. வைகாசி மாதத்தோட கடைசி டேட் 31ஆம் தேதி. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை. இந்த அமாவாசையில் என்ன செய்யலாம், எப்படி வழிபட்டால் என்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் முன்னோர்கள் சாபம், குழந்தையின்மை, அதாவது ஆண் வாரிசு தடை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் அமாவாசை வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அமாவாசை ஏன் செய்கிறோம் அப்படின்னா, முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்குறது இந்த நாள் தான், முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்குறது இந்த நாள் தான். இப்போ அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு உண்டான அந்த 5ஆம் இடம், ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிற புத்திரஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம், இது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும். சரிங்களா? என்ன செய்யணும் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் முன்னோர்களோட படங்களை வச்சு வழிபாடு செய்யணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எள்ளு கலந்த தயிர் சாதம் காகத்துக்கு கண்டிப்பாக வைக்கணும். வெறும் தட்டில் வைக்கக்கூடாது, தட்டு மேலே வாழை இலை வச்சு அதில் தான் நீங்கள் வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கணும், கண் திருஷ்டி இதெல்லாமே இருக்கும். ஏன்னா மாதம் ஒரு டைமாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி கழிக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் செய்யணும். ரெண்டாக கட் பண்ணி 2 பக்கம் சிகப்பு தடவி உங்கள் நிலவாசலில் 3 சுற்று சுற்றி 2 பக்கம் அறுத்து வைக்கணும். இதே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, தொழில் ஸ்தானங்கள் அப்படி இருக்கிற இடத்துல வந்து என்ன செய்யணும்னா, பூசணிக்காய் வெட்டி 2 பக்கம் சிகப்பு தான் தடவணும். அமாவாசை அன்னைக்கு மட்டும் செய்கிறது. மித்த நாள் செய்கிறது ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் சிகப்பும் வைக்கலாம். அமாவாசை அன்னைக்கு மட்டும் ஒரு பக்கம் சிகப்பு, 2 பக்கமே சிகப்பு தான் வச்சு நீங்கள் வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண் திருஷ்டி விலகணும். அமாவாசை அன்னைக்கு திருஷ்டி விலகுனா ஒரு தேங்காய் ஒன்று நீங்கள் உடச்சி சுற்றணும். இதை 3மே செஞ்சிங்கன்னா உங்களோட தொழில் தடை எல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போகணும். அமாவாசை அன்னைக்கு போகும்பொழுது என்ன கொண்டு போகிறீங்க அப்படின்னா, பச்சரிசியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து கொண்டு போய் கண்டிப்பாக அங்கே இருக்கிற எறும்பு புத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்த கோயிலுக்கு வர மக்களுக்கும் கொடுக்கணும். கொடுத்தா உங்களுடைய பாவங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். என்றைக்குமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறீங்கன்னா பொங்கல் வைக்காமல் நீங்கள் கண்டிப்பாக வரவே கூடாது. மாதம் ஒரு டைம் போனாலும் சரி, 2 மாதத்துக்கு ஒருக்கா போனாலும் சரி, எப்போ போனாலும் ஒரு முறையாவது பொங்கல் வச்சுட்டு வந்தால் தான் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும், நம்ம கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து கொடுக்கும். அதுக்கு தான் போய் குலதெய்வ கோயிலில் ஒரு பொங்கல் வச்சுட்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நாளைக்கு பொங்கல் வச்சுட்டு 4 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எதுக்கு அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, குலதெய்வம் வழிபாடு எதுக்கு இவ்வளோ முக்கியம் அப்படின்னாவே, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னாவே, ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னு யமதர்மர் முடிவு பண்ணால் கூட நம்ம குலதெய்வத்தை உத்தரவு கேட்டுட்டு தான் வந்து நம்மளோட உயிரை எடுக்கவே முடியும். அதனால் எப்பயுமே குலதெய்வ வழிபாடு அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதனால் நோய்வாய்ப்பட்டவங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க, சிகிச்சை பெற்று ஏதாவது முக்கியமாக ரொம்ப சீரியஸாக இருக்குது, ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க, இந்த இவங்கெல்லாமே கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போய் நான் சொன்ன இந்த வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களோட பிரச்சனைகள், நோய்கள் எல்லாமே தீர்த்து கொடுக்கும். நன்றி. என்னுடைய சேனல் SS Astro TV சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.